வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். பார்லி அரிசி வச்சு கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேருங்க. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நிறம் மாறட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் குட்டி குட்டியாக நறுக்கின 1/2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. தக்காளி மசிய வதங்கிடணும். தக்காளி வதங்கிருச்சுன்னா 3 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் பார்லி அரிசி சேர்க்க போகிறோம். இது 1/2 கப் பார்லி அரிசி. நான் ஒரு 1/2 கப் பார்லி அரிசியை தண்ணியில் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அது நல்லா தண்ணியில் ஊறி இருக்கணும். ஊறின பார்லி அரிசியை குக்கரில் சேர்த்துருங்க. இதோடு நம்ம பாசி பருப்பு சேர்க்க போகிறோம். 1/2 கப் பார்லி அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு. இதை முதல்ல தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ண பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து மொத்தமாக 3/4 கப். இதுக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கருக்கு விசிலையும் போட்டுருங்க. மொத்தம் 4 விசில் விட்டு எடுக்கணும். உதிரி உதிரியாக இல்லாமல் பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கு. அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இதை கிச்சடி பதத்துக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிடட்டும். இது சூப்பராக கிச்சடி பதம் வந்துருச்சு. இதில் நறுக்கின கொத்தமல்லி இலையை சேருங்க. இதோட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விடுங்க. நெய்யோட வாசமும் அந்த டேஸ்ட்டும் இந்த கிச்சடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் நெய்யை சேர்த்துருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.